என்ன பண்ணி தொலைங்க. சீ, ஏன் ஆத்தா அப்ப பாடா படுத்துவேன். சின்ன தட்டை அங்க இருக்கிறது அங்க எடுத்து வைக்க மாட்டேன். குடிச்ச காபி டம்ளர் அங்க வைக்க மாட்டேன். அப்படி நான் இருந்ததுக்கு தான் வந்து அனுபவிக்கிறேன். 3 நேரம் பொங்கி 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 போடுறதுக்கே இந்த வேகாத வெயிலையும் மழையிலையும் அந்த மழையிலையும் தண்ணியிலையும் வெயில் அடிச்சாலும் சரி மழை அடிச்சாலும் சரி புய அடிச்சாலும் சரி இந்த அடுப்பாங்கரையிலே நின்று காய் போற மாதிரி இருக்குதுப்பா. ஏன் நிலைமை எப்படியா? உங்க எல்லாரும் நிலைமையும் இப்படித்தானா? என்ன இப்படி போனக்கு? என்னடி அடியலே இப்ப கிளம்புறியா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அப்படி கஷ்டம். அப்படி விளக்க மத்த கடை எடுத்து வை. சாத்து 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 விடுறேன் பாத்துக்க. மழை பெஞ்சு நல்லா வீட்ல இருக்கலாம் லீவ் விடுவாங்களே நினைச்சிட்டு இருமடி இரு. நீ அதுக்கு தான் தெரியாது உன்னோட நினைப்பு எனக்கு தெரியாமையா இருக்கு கிடக்குது. கீரை பொரியல் கொண்டு போக மாட்டலாம். கீரை பொரியலுக்குலாம் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அழுதுகிட்டு இருப்பாங்கடி ஒரு புள்ள. எந்திரிச்சு கிளம்ப மடி. நேரம் ஆயிட்டே இருக்கா இல்லையா? அம்மா இப்ப ஏன் நீ திட்டிக்கிட்டே இருக்க? மழை போனோம்னா தூறல் விழுகுதுமா. தூறல் போடுதுல அதனால லீவ் விட்டாலும் விடுவாங்கம்மா. இன்னும் நியூஸ்ல சொல்லலையே சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்கம்மா. அதனால தான் நான் இருக்கேன். கீரை பொரியல் காட்டிலாம் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லலம்மா. அம்மா உன்னை யார் மாடுபாங்களையில நிக்க சொல்றது? நீ தான் எனக்கு அப்பாவுக்கு பிடிக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும் மாத்தி மாத்தி செஞ்சு தருவேன். இப்ப எப்பவா உனக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிறதுமா? லூஸ் மாதிரி எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற. ஏன் ஒரு நாள் அப்படி இருக்கிற ஒரு நாள் இப்படி இருக்கிற? அப்பா இந்த மழை பயமில்லிட்டு பேஞ்சிட்டு விடணும் இல்லாட்டி இது பண்ணிட்டு விடணும். புணு 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 ஒரு வேலை விடையும் ஆக விடுது இல்லையா? வாசக்காடு வெளிக்கடலாம் ஒரே சவதியும் சக்கையுமா கடந்துட்டு நடக்க முடியுது இல்ல. சாய் செல்லமா, ஏன் செல்லமா எங்கடி இருக்க? எங்க சிலுக்கு அம்மா வைக்கனா? என்னக்கா சிலுக்கு இன்னும் கிளம்பலையா நீ பள்ளிக்கிறதுக்கு? இன்னமா கட்டுறாங்க அம்மா சாப்பாடு? எப்படி நேரம் கட்டுறா? புள்ள கிளம்பி உட்காந்துட்டு இருக்கு. இப்படி நேரமா கட்டிக்கிட்டு இருக்கா? ஏன் சிலுக்கு மழை புணு புணு பள்ளிக்கிறதுக்கு லீவு விட்டாலும் பாத்துட்டு போப்பா. சப்பா உடம்பெல்லாம் என்ன வலி வலிக்குது. அப்பா ஏன் செல்லமா என்னடி கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே என்னடி பண்ணிட்டு இருக்கவன்? இந்த பத்தியா இந்த கைலி வேஸ்ட் எல்லாம் அழகா போய் கிடக்குது. சேரும் சரதியுமா போய் தெரிஞ்சு போய் கிடக்குது. அதை தோச்சு போட்டு செல்லமா. என்ன இவன் கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறா ஏன்னு கேட்க மாட்டேங்கிறா. உள்ளதான் அடுப்பா கிடைக்கல என்னதான் நோடிக்கிட்டு போகணும்னு இருக்கா வேலை பார்த்துட்டு. மாமா இந்தாங்க அந்தாலும் கொண்டு ஓடியாருமா. கீயும் காட்டுனியவும் ஒரு சட்டத்தையும் காணாமே. செல்லமா செல்லமா பால் காப்பி எதுவும் வேணாம் செல்லமா. சுக்கை மண்ணி அப்படி தட்டி போட்டு வர காப்பியை வச்சு கொண்டுட்டு வா. தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. சளியில பிடிக்கிற மாதிரி தலை கனமா இருக்கு செல்லமா. என்ன இவ மாமா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஓடியாரவன் ஏன் இப்படி குழம்பு தள்ளிக்கிட்டு இருக்கான்? காலையில போகும்போது ஆளு நல்லா தானே இருந்தா. வயலுக்கு போயிட்டு வர நேரத்துல என்ன ஆச்சு அவளுக்கு? கண்ணே என்ன ஆட்டக்காரி ரொம்ப தான் கோவப்படுறா. ரொம்ப சிரிக்கிறாள. என்ன விஷயம்? தெரியலையேப்பா. காலையில இருந்து ஒரே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்கப்பா. அவ அம்மா வீட்ல தட்ட கழுவ மாட்டாங்களா? என்னமா புலம்பி தீக்குறாங்கப்பா. எரிஞ்சு விழுந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்குப்பா அம்மா. அடப்பாப்பா நீ வேற அம்மா பாடு ஓ பாடு. நானே லீவு விட மாட்டேங்கறாங்கன்னு கவலையா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எல்லா மாவட்டத்துக்கும் சொல்லிட்டாங்கப்பா. கடலூருக்கு விடுறாங்க, சென்னைக்கு விடுறாங்க, செங்கல்பட்டுக்கு விடுறாங்க. பக்கத்துல வச்சு வேங்கை மாவட்டம் கூட லீவுன்னு வந்துருச்சு நியூஸ்ல. ஆனா இந்த ராமநாடு மாவட்டத்துக்கு லீவே விட மாட்டேங்கறாங்க. என்னவே நாங்க பாவம் பண்ணோம் அப்படி? அது ஏன் மிளகமத்தை எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். மிளகமத்தை எடுத்தேன்னு வை பிச்சு புடுறேன் பிச்சு. படிக்கிற பிள்ளை அப்படி நீ படிக்கிற பிள்ளைக்கு என்ன லீவு வேண்டி கிடக்குது? அந்த மாவட்டத்துக்கு விடுறாங்க இந்த மாவட்டத்துக்கு விடுறாங்க எங்களுக்கு விடலைன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. படிக்கிற அந்த பிள்ளையாச்சும் அப்படி லீவை பத்தி நினைக்குமா அப்படி? எப்ப பார்த்தாலும் லீவு லீவுக்கு பிசாசா அலைஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த மனுஷனை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. மழை இல்லையா தூரம் வருதே போடைய பிடிச்சிட்டு போப்பா கொண்டாந்து விடுறேன்னு வாய் திறந்த மனுஷன் சொல்லியிருக்காங்க. புள்ளை படிச்சாலும் சரி படிக்கட்டும் சரி. நான் தான் ஒன்னும் படிக்காம போயிட்டு இருக்கிறேன். படிச்ச நாளைக்கு படிச்சவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கும் இல்ல இந்த வீட்டுல ஒண்ணும். இப்படியே தொலைஞ்சு அவருக்கு எடுத்து டீச்சரா ஆக்கிட்டு போங்க. லீவுன்னு கேட்கால என்னமா லீவுங்கிற படிக்கிற பிள்ளை போய் படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லக்கூடாது. செல்லமா உனக்கு என்ன பிரச்சனை? நோய் நோய் நானும் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னை திட்டுற பிள்ளைய திட்டுற. பிள்ளைக்கு நான் லீவு கேட்டது ஒரு குத்தமா? அது பிள்ளை எனக்கு மத்த நாள்லாம் சொல்லுவியா? புள்ள லீவ்ல இருந்துட்டு பாரு அதை செஞ்சு கொடுக்கணும் இதை செஞ்சு கொடுக்கணும். பிள்ளை லீவ்ல இருக்க ஆசைப்படுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். பெரிய இதா பேசுவேன். இப்ப என்னமா பிள்ளை எந்த பிள்ளையா இருந்தாலும் எல்லாரும் அப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு நாள் 2 நாள் லீவ் வந்தாதான் மழை பெய்ய லீவ் எல்லாரும் நினைச்சுக்குவேன். சும்மா இருக்கணும். பிள்ளை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் வை. ஐயா சாமி ஒண்ணும் வேணாம். இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க இது வேணும் அது வேணும்னு கேக்குறதுக்கு போதும். ஐயா நீங்க எல்லாம் பண்ணனதெல்லாம் போதும். என்ன உங்களை திட்டப்படாத அப்படித்தானே? திட்ட மாட்டேன் பேச மாட்டேன். உங்க மகளையும் திட்டப்படாது. நான் சோத்து தட்டு போட்டு பாக்ஸ்ல போட்டு கட்டி வச்சிட்டேன்ல. எடுத்து புள்ளையானது
இவன் என்ன பொறிஞ்சு தள்ளுறாளே, என்னமா இருக்கலாம்? ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்குதா, நமக்கு விளங்கவும் மாட்டேங்குது. அந்த பிள்ளைகிட்ட எதுவும் கேட்போமா? நெட்டு கிடையாது, மனவாசம் கிடையாது. குயில் பாட்டு ஓ வந்தது என்ன இளமானே டொட்டா டொட டொட்டா அதை கேட்டு சொல்வதெங்கே மனம் தானே டொட்டா டொட டொட்டா இன்று வந்த எண்ணம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு கொண்டதோ குயிலே போ போ இனி நான் தானே என் ராகம் இனி நீதானே காத்துக்கு அந்த தூரலுக்கு மலைக்கு நடக்கிறது நல்லாத்தான் இருக்குது, ஜாலியா இருக்குது. ஆனா மேலாடை முதல் உள்ளாடை வரை நனைஞ்சு போயிட்டு கச்ச 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 ஆகி போயிருந்தேன். அதுல வேற இந்த சூவை வேற மாட்டி விட்டுக்கிட்டு சாய் முதல்ல சூவெல்லாம் கழட்டி வீசிவிட்டு சேர் சரதை மாட்டிக்கிட்டு அதை அலச முடியுதா கொல்ல முடியுதா? நம்ம வெறுங்காலோட நடந்து பழகணும். என்னது ஒரே சத்தமா இருக்குது? பத்தக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கல்யாண நாள் பரிசு கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா இங்க ஒரே சத்தையும் சண்டையுமா இருக்குதே. ஐயோ மாம்சத்தையும் பத்தக்கா கை நீட்டி அடிச்சுட்டாரா இல்ல பத்தக்கா மாம்சம் அடிச்சிடுச்சு போச்சா? ஆத்தி எதுவும் டைவர்ஸ் வயசு ஆறுக்குள்ள போயிட்டு பஞ்சாயத்தை பண்ணி பஞ்சாயத்து சேர்த்து வச்சுட்டு வந்துருவோம். ஐயோ நெட்டு மண்டியில ஒரு கொட்டு நானே தான் போட்டுக்கறணும். ஐயோ நம்ம மொட்டை மாமி என்ன சொல்லி விட்டாங்க, மல்லியாக்க மக வயசுக்கு வந்திருக்கா இந்த ட்ரெஸ்ஸையும் பூவையும் சேலையும் போய் கொடுத்துட்டு வந்தான்னு சொல்லிச்சு. மறந்துட்டு வந்துட்டோமே, என்ன பண்றது இப்ப? சரி போகும்போது கொடுத்துக்குருவோம், அதுக்காக என்ன அப்படி தூரமா நடந்து போக முடியும்? ஐயோ திறந்த வீட்டுக்குள்ள டொக்கு டொக்கு டொக்கு. ஏ பத்தக்கா பத்தக்கா என்ன இம்புட்டு அட்ரா அப்புறம் சவுண்டு கடிச்சு உன்னத்தையும் கிடமே கமுக்கமா கிடக்குதுங்களே. பத்தக்கா மாம்சே அடியே சிலுக்கு என்ன ஒருத்தலும் ஆண்கள் சொல்லுதுல்ல ஒன்றும் இருக்குதுல்ல உள்ள நுழைஞ்சிருவோமா? சாய் திறந்த வீட்டுல ஏதோ நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிடக்கூடாதே, ஒரு சத்தத்தை போட்டு போனமேன்னு பார்த்தா ஒன்னாவது ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்களா? டிசிப்ளினே இல்லை இந்த வீட்டுல. ஐயோ ஆத்தாடி ஆத்தாடி இடிச்சுடிச்சுடா மத்தா, என்ன எல்லாம் அது ஒசரத்துக்கு வீட கட்டி வச்சுப்படுதுங்க. சொந்தம் சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே 4 பேர் வருவாங்க, அவங்களுக்கு இடிக்காம கொள்ளாம இருக்குன்னு நினைச்சு கட்டுதுங்களா? சை சுயநலவாதிய அது உயரத்துக்கே பத்தக்கா கட்டி வச்சிருக்கீங்களா? ஆத்தாடியோ தரையோட படுத்துக்கிட்டு தான் போகணும் போல இதுக்கு மேல. ஹாய் சிலுக்குட்டி, என்ன பள்ளிக்கூட லீவா? கலக்கு கலக்கு உனக்கு வந்த வாழ்வு அப்படி. ஹாய் பத்தக்கா, ஏ பத்தக்கோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னது அக்கா வந்து வராமே வாமடி உட்காரமடி டீ குடிமடின்னு சொல்ல வந்து வராமே வல்லு வல்லு இப்படி திட்டுதே. முன்னாடி இந்த மாம்சம் திட்டிக்கிட்டு இருந்துச்சு, உள்ள நுழைஞ்ச கூட அக்கா என்ன நம்ம மேல இந்த ஏறி ஏறுது. ஏன் இப்படி டென்ஷனா இருக்கு? எங்க மாம்சே என்னதே உங்க வீட்டுல பிரச்சனை? ஏன் அக்கா அப்படி டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கு சொல்லுங்க மாம்சே. அட போப்பா நீ வேற, அதுதான் என்ன கர்மமா தெரியல. நானே போயிட்டு முடி பிதுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கேன். காலையில் எந்திரிச்சதுல இருந்து நோயினு கத்தி பொறுத்து தள்ளிக்கிட்டு இருக்கான் அக்கா. என்னன்னு தெரியலையப்பா, போய் கேட்டு சொல்லுவே. அக்காக்கு அப்படி என்னதான் கோபம்? ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டா, நம்ம எந்திரிச்சதுல இருந்து இப்படி இருக்கிறா. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஏங்க மாம்சே கல்யாண நாள் அதுமா நீங்க வாங்கி கொடுத்த சேலைகள் எதுவும் அக்காவுக்கு பிடிக்கலையோ, இல்ல சட்டை கிட்ட டெய்லர் யாரும் லூசா தச்சு விட்டாங்களோ அதனால எதுவும் டென்ஷனா கோவமா இருக்குதோ என்னன்னு தெரியலையே. கல்யாண நாளா யாருக்குப்பா? அத்தைக்கு கல்யாண நாள்? ஐயே மழை பெஞ்சது தண்ணி வயக்காடு வெட்டிக்காடு அதுல மரத்தை வீட்டை பத்தியா? ஓ அதுக்குதான் அக்கா அப்படி கத்திக்கிட்டு இருக்காளா? அப்போ உங்களுக்கு கல்யாண நாள்னே தெரியாதா? அப்ப அக்காவுக்கு சேலை சட்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது கூட்டிட்டு போவீங்க அப்படி இப்படி ஒண்ணும் இல்லையா? அப்ப வேணும் மாம்சே வேணும், உங்களுக்கு நல்லா வேணும், இது வேணும், இதுக்கு மேலே வேணும். அக்கா சும்மா திட்டுறதா விட்டுச்சு எதுவும் தோசை கரண்டி சப்பாத்தி கிட்ட அப்படி இப்படின்னு எடுத்து எரியல. என்ன மாம்சே அக்காவோட கல்யாண நாளோட உங்களுக்கு வேற என்னதான் நினைப்பு? அக்காவோட வேற என்ன நினைப்புல சுத்திக்கிட்டு இருக்கீங்க? தப்பு மைடியர் லாட், ரொம்ப தப்பா பண்றீங்க, தப்பு. இதெல்லாம் என்னது கல்யாண நாள்? ஒரு பொண்டாட்டி அவளை எதிர்பார்த்த கல்யாண நாள் இப்படிலாம் ஒரு ஹஸ்பண்ட் மறந்தா ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? மன வருத்தம் இருக்கு தெரியுமா? கல்யாண நாள் மறந்தது அப்படி பெரிய குத்தமா? என்ன பண்ணி அடுக்கடுக்கா இம்புட்டு அடுக்கிற? அட பாவி மனசா, குத்தமாவா? கல்யாண நாள் மறக்கிறது குத்தமானு எப்படி கேட்க போச்சு? எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? கொலை குத்தத்தை விட ஒரு படி மேலான குத்தம். அப்ப வீட்டுல சோறு கிடைக்காது, சோறு போக மாட்டாங்க, அங்கே அடி விழுங்க இங்கே விழுங்க, அது தூக்கி இதை தூக்கி டமா டுமால் இடி விழுகிற மாதிரி வீட்டுல சாமான் செட்டு பாத்திரம் அத்தனை விழுகும். பரவாயில்லையா? யோ மாம்சே இங்க பாருங்க மாம்சே, இதுக்கு ஒரே ஐடியா தான் இருக்கு என்கிட்ட. அக்காவை நான் சமாதானப்பட்டு கோவத்தை போக்குறேன், ஆனா கொஞ்சம் செலவாகும். செலவு பண்ணுவீங்களா?
செலவு பண்றோம்னு சொன்னீங்கன்னா நான் உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றேன். சால்வ் என்னப்பா நடி சொல்ற? செலவென்ன செலவு? ஏதாவது பண்ணி அவளை சமாதானப்படுத்தும் முதல்ல. ஐயா காலையில இருந்து அவளுக்கு பிரஷர் ஏறி போயிரும் போல, ஏறி அந்த மாதிரி டென்ஷன்ல சுத்தி தெரியுதா? சேலை ஒரு 1000, பூ ஒரு 100, சுவிட்டு பாக்ஸ் ஒரு 200, 1300. மாம்சம் ஒரு 2000 கையில கிட்ட தாடி 2000 கிட்ட வெட்டி விடுங்க. பிரச்சனை எல்லாம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். 2000? சரி 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 சரிப்பா சரிப்பா. அப்ப சரி, இப்ப பாருங்க மாம்சே, என்ன மாம்ச நீங்க சொல்லிட்டு வந்தீங்க? இப்ப என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10 காபி கண்ண மூடி குடிச்சு வரேன், சர்ப்ரைஸ் பண்ணணும், என் பொண்டாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணணும். நேற்று நீ வெளியிலே நில்லு, இந்த கடப்பை வச்சுக்கிட்டு வெளியிலே நில்லுன்னு சொன்னீங்கல்ல, சொன்னவர் என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்கணுமா இல்லையா? எப்படி நேரம் மலையில தூத்தனே நனைஞ்சுக்கிட்டே நிக்கிறது. என்ன மாம்சம் இப்படி இருக்கீங்க? ஐயா நானும் இந்த வருவாக மாம்சம் இந்த வர 10 கான்னு காத்துக்கிட்டே கிடந்தா புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த பையன் வச்சுக்கிட்டு என்னால நிக்க முடியாது மாம்சே. இந்தாங்க புடிங்க, நீங்களாச்சும் உங்க கட்ட பையாச்சு புடிங்க. என்ன சொல்லுது இந்த புள்ள? ஒண்ணும் விளங்கலையே, ஒண்ணும் புரியல. நெட்டு என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஒண்ணும் விளங்கல. ஐயா இந்த மனசுக்கு இது வேறையா? ஐயோ மாம்சே, நான் என்ன சொன்னாலும் தலையாடி தொலையா, அப்பதான் பிரச்சனை இருந்து வெளியில வர முடியும். தலையாட்டுங்க, ஆட்டுங்க. ஐயா இதுக்குதான் இந்த 80s 90s பயலெல்லாம் பாவம், பயப்பிள்ளையெல்லாம் பாவம், ஒன்னும் தெரியாம பச்சை மண்ணாவே இருக்காங்களே. அதுதான் இந்த 90s பயல என்ன கல்யாணம் ஆமே சுத்தி இருக்குது. இப்ப உள்ள 2K கிட்ஸ் பாருங்க, கல்யாணம் ஆகி பிள்ளை சிட்டனா சிட்டா பறந்து வந்து நிக்கிறாங்க. எல்லாம் தெரியுது, பயப்பிள்ளைகளுக்கு முளைச்சு 3 இடம் விடல, எல்லாம் தெரிஞ்சு போயிருது. ஐயோ மாம்சே, தலைய ஆட்டுங்க மாம்சே. ஆமா நெட்டு, ஆமா ஆமா. என்ன படி நெட்டு ஏன் நின்னுட்டே இருக்கவே? அக்கா ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்துட்டே, அதனால அது பண்ணி விட்டபடி உட்காரு. என்ன அப்படி குசு 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 மந்திர போறியா? மாமசு குழந்தையாவும் என்னனே அப்படி பேச்சு உங்க ரெண்டு பேருக்கு? ஏக்கா பத்தக்கோ, நீயே சொல்லுக்கா. உன் புருஷர் இருக்காரு, என்ன சொல்லிட்டு வந்தாரு? சொன்னது செய்யணுமா இல்லையாக்கா? சொல்லு. என்ன அப்படி பாத்துக்கிட்டே நிக்கிறவன்? என் செல்லம்மாவுக்கும் ஆசாசியா நகை கடையை கூட்டிட்டு போய் நகை வாங்கி கொடுத்துருக்கேன், புடவை கடையை கூட்டிட்டு போய் புடவை வாங்கி கொடுத்துருக்கேன். அவ ஒண்ணு நீங்க சொல்லுங்க மாமா, நீங்க சொல்லுங்க மாமான்னு இருப்பேன். இந்த தடவை அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். அவ சர்ப்ரைஸ் ஆகி எப்படித்தான் அவன் மூஞ்சி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு சொன்னாரு. சரிதான் மாம்சம் ஆசைப்படுறாரு. காலம் போன காலத்துல ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றமே நம்ம கடமையை நினைச்சு நானும் சரின்னு சொன்னேன். அவர் என்னக்கா சொன்னாரு? இந்த கட்டப்பையை வச்சுட்டு வெளியில நெட்டு நான் உள்ள போய் செல்லமாட்ட பேச்சு கொடுத்துட்டு ஒரு விசில் அடிப்பேன், நீ டபார்னு வந்து படார்னு வந்து பையன் நீட்டிருன்னு சொன்னாரு. சொன்னதை செய்யணுமா இல்லையா? அப்படி பண்ணினா அக்கா அவனுக்கு கல்யாணம் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணி 500 ரூபாய் தரும்னு வேற சொன்னாருக்கா. அதை நம்பி நான் வெளியிலேயே மலையில நினைச்சுக்கிட்டு நின்றா ஒன்னும் சத்தந்தே வருது, சண்டை என்ன நாரி பேக உதவும் சத்தந்தே வருது, ஒன்னும் விசில் வரல. அதை நானே உள்ள வந்துட்டேன். காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து புள்ளைய திட்டி அவளை திட்டி விட்டேனே. ஆடி நெட்டு தங்க உன்னை வேற வல்ல வல்லன்னு விழுந்து விட்டேன் பத்தியா அக்கா? அதானே என்ன தான் இந்த வருஷம் மாமா அங்க சேலை எடுத்துக்க செல்லமா, இங்க சேலை எடுத்துக்க செல்லமான்னு கூட்டிட்டு போவாரு. மனசு எந்த மறந்து விட்டாரு, பாசம் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள புளிங்கிட்டு செத்து போயிட்டே பத்தியா? மாமாவுக்கு நம்ம மேல முன்னாடி மாதிரி பாசம் இசை இல்லாம ஆயிடுச்சுன்னு பதறிடுச்சுடி மனசு. அந்த சேலை இதுக்கா சேலையும் இல்ல சட்டையும் இல்லாமல கிடக்குறான். இருந்தாலும் ஒரு பாச நேசத்துல எனக்கு வந்து கூட்டிட்டு போனா நம்மளுக்கு எம்பட்டு சந்தோஷமா இருக்கு. சரி சரி சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டாங்களே, சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸா? சரி விட 500 ரூபா தானே உனக்கு இல்லாததா, இந்த வாங்கிக்க. அட போப்பா நெட்டு, என் செல்லம்மாவுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி ஆச்சரியப்பட வைக்கணும் பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போடியா நீ. அட போப்பா, உனக்கு அறிவும் இல்ல ஒண்ணும் இல்ல, போப்பா. பத்தியா பாவம் பொழைச்சு போயிட்டு போறாரு மனுஷன் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணா எனக்கே அறிவில்லைன்னு கேட்கறாரு. வச்சுக்கிறேன் பாத்துக்கிறேன். அப்புறம் 2000 ரூபாய்க்கு 2500 ரூபாய் வாங்கி போறேன். ஏக்கா உங்க ரொமான்ஸுக்கு மாசம் அப்புறம் வச்சுக்கலாம். அடியே சிலுக்கு இங்க பாருடி, பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டாங்க போட்டாங்கடியோ. நீ காத்துக்கிட்டு இருந்ததுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, சக்சஸ் தான் போ. ஆம்சே இந்தாங்க புடிங்க, கட்டப்பைய புடிங்க, துட்டை எடுங்க. பத்தக்க கொடுத்தா 500 ரூபாய் கணக்குல சேர்த்துக்கப்படாது. 2000 ரூபாய் ஆச்சுல, என்னை அறிவு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சேர்த்து 500 ரூபாய் போட்டு 2000 பிளஸ் 500 2500 ஆயிடுங்க. துட்டை கையில வைங்க, கொடுங்க. அதெல்லாம் என்னப்பா, இது என்ன பகலுக்குள்ளையா இருக்குது? அங்கிட்டு காசு வாங்கிட்டு இங்கிட்டு காசு வாங்கிட்டு 2000 2500, இதெல்லாம் தப்பு நெட்டு, தப்பு. மாம்சே அதெல்லாம் பேசப்படாது. அதெல்லாம் நீங்க பேசுறீங்க. கல்யாணம் மறந்து இல்ல, அது எவ்வளவு பெரிய குற்றம் செய்தால் குற்றமே. அப்புறம் அக்காட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எடுங்க. அந்த பையன் இருக்கணும். காசை கொடுத்துட்டீங்கல்ல, புடிங்க பைய. பாய் மாம்சே பாய். சும்மா போனா எப்படி? பத்தக்கம் ஏக்கா மாம்சு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாரு, இப்ப மாம்சுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போமா? ஏக்கா பைய திறக்காமலேயே பையில என்ன கலர் சேலை இருக்குன்னு மாம்சு கண்டுபிடிச்சு சொல்லணும். கேளுக்கா கேளு, எடுத்துட்டு வந்து சொல்லுவார்ல கேளு. மாம்சே பத்தாக்காக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன கலர் சேலை வாங்கினியே சொல்லுங்க. அப்படியே அறிஞட்டே, அதெல்லாம் மாமா பார்த்து 10 புடவை பரடி பார்த்து எடுத்துட்டு பாக்க தெரியுமா? எனக்கு பிடிச்ச கலர் தானே நம்ம எடுத்தியா? ஊரா கலர்
சொல்லுங்க மாமா. ஐயோ இந்த நெட்டுக்குள்ள இப்படி மாட்டி விட்டு போயிடுச்சே. காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு இப்படி கவுத்து விட்டு போகுது பத்தியா. அம்மா அம்மா என்னமா பண்ற? ஏன் அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க? அம்மாக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ? வாமடி சித்ரா, என் பெத்த மகளே வாடி. அம்மா ஏதோ யோசனையில உட்கார்ந்து இருந்துட்டு இப்பதானே வந்தேன். ஆத்தா எப்படி வந்த? அப்படி என்னமா யோசனை? முகமெல்லாம் ஒரு மாதிரியா வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? நான் வந்து ஒரு நிமிஷமா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்காம குனிஞ்ச தலை நிமிராம இருக்கிறேன். அது வந்து அம்மா எல்லாம் கேள்விப்பட்டமா. நான் ஊர்ல இல்லாத நேரம் உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுநை நினைச்சுக்கிட்டு அந்த வனவாசா குடும்பமும் அந்த வீணா போன சுருளையும் உன்னை வெட்ட வந்தாங்களமா வெட்டி இருப்பாளோ எல்லாம் கேள்விப்பட்டு துடிச்சு போயிட்டேன் தெரியுமாமா. என்ன தைரியம், என்ன நெஞ்செழுத்து இருக்கணும் உங்களுக்கு எல்லாம். ஏமா அவன் வெட்ட வரைக்கும் நீ சும்மா இருந்த பதிலுக்கு வாங்கி வெட்ட முடியாதுமா. நான் இருந்திருந்தேன்னா அந்த இடத்துல நடக்கிறதே வேற. ஏமா நான் கேள்விப்பட்டது உண்மையாமா? உன் மயன் அதான் என் நொன்னக்காரனும் அந்த குந்தானியும் தனியா போயிட்டாங்களாமே. பேசலாம் நம்ம போயினதுக்கு அப்புறம். சொல்லுமா, ஏன் வனவாசா குடும்பத்தை இது பண்ணா இவங்க பொறுக்காதாமோ? இல்ல சித்ரா, பேசல. அவன் பேசல கொள்ளல. உங்க அப்பாரும் வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறாரு. அங்கேயே சாப்பிட போயிடாரு. மருமக கையால சாப்பிட போயிட்டு வந்து தின்ன கட்டில படுத்து கிடந்துட்டு எங்கேயாவது எந்திரிச்சு போயிடாரு. உங்க அப்பாரும் என் கூட பேச மாட்டேங்கிறாரு. யாடி சித்ரா, நான் பண்ணது எதுவும் தப்பா இருக்குமோ? தப்பு பண்ணிட்டனோ? உன் அண்ணன் என்னை ரொம்ப தப்பா நினைச்சிருப்பானோ? ஐயோ என்ன அம்மா திடீர்னு அண்ணன் பக்கத்து சரியுது. இந்த அம்மாவுக்கு அப்பப்ப மூளை மழுங்கி போயிருது. அப்பப்ப இதுக்கு சாவி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. கொஞ்ச நாள் ஊர்ல எல்லாம் பத்திங்களா மைய தப்பா நினைச்சிருப்பானோன்னு சொல்லுது. அம்மா நீ சும்மா அண்ணகரன் சொல்லும்போது எனக்கு கடுப்புலமா வருது. அவன் ஒரு நன்றி கெட்டவமா. அவனும் நன்றி கெட்டவன். அவன் பொண்டாட்டி நன்றி கெட்டவன். அதுக்கு போச்சு நீ ஏமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் மகன் நான் இருக்கேன், உன் மருமையை இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டு நீ ஏமா அந்த நன்றி கெட்ட ஜென்மங்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? அதான் அப்பாவோட முத தரம். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பாவும் அந்த அண்ணங்கிறவனும் தனி மரம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை கொடுத்தது நீ. அந்த நன்றி மறந்துட்டு எல்லாரும் சுத்திக்கிட்டு தெரியுறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. எம்மா இங்க பாருமா, அவன் சின்ன வயசா இருக்கும்போது அவனை ஆளாக்கி அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணி ஒரு மனுஷன் அந்த ஊருக்குள்ள 4 பேர் மதிக்கிற மாதிரி இன்னைக்கு ஆளாக்கி விட்டுருக்க. அந்த நன்றி கொஞ்சமாவது அவனுக்கு இருக்க வேண்டாமா? அவன் பொண்டாட்டி இருக்க வேண்டாமா? அதெல்லாம் மறந்து சுத்தி இருங்க. நீ உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் சித்ரா, கொலை பண்ற அளவுக்கு போனது தப்பா? என்ன தப்புமா? என்ன தப்பு? இத்தனை நாளும் ஆண்டு அனுபவிச்ச சொத்து இல்லாம போதுனா யாருக்கு தான் கோவம் வராது? எல்லாருக்கும் வர கோவம் தான். உனக்கு வந்திருக்கு நியாயமான கோவம் தான். அதனால நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு உன் மனசை குழப்பிக்கிட்டு இருக்காதம்மா. சும்மா என்ன சொத்தெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நீ எனக்கு தியாகியா? சொல்லுமா. அம்மா நீ பண்ணது எல்லாமே சரிமா. 100% சரியா தான் நீ பண்ணிருக்க. நீ பண்றதுன்னு சொல்றதுக்கு நீ சரிதான், நீ பண்ணதுன்னு சொல்றதுக்கு பக்கத்துல ஆள் இல்ல. அதனால நீ மனசுல குழம்பி போயிருக்க. நான் இருக்கமா. நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நீ பண்ணது கரெக்ட் தான் சொல்ல போமா. சித்ரா நான் இருக்கமா. அப்படியே நீ கவலைப்படணும். நீ என்ன வேணாலும் பண்ணுமா. உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். இங்க பாருமா, அவங்க சொத்து கேக்குறாங்க இவங்க சொத்து கேக்குறாங்கன்னு அடுத்தவங்களுக்கு சொத்து எழுதி கொடுக்குற நீ ஒன்னும் தியாகியும் இல்ல, வாரிசு இல்லாத பொம்பளையும் இல்ல. உனக்கு வாரிசா நான் இருக்கேன், உன் மருமையா இருக்காரு. அப்புறம் எப்படிமா அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? சரிமடி தங்கம் அவளே, நீ யாரும் அம்மாவுக்கு ஆறுதலா வந்து நிக்கிற வத்தியா? அம்மா நானும் உன் மருமையும்